டேய் 50,000 ரூபாய் கட்டு ஒன்று எடுத்து அந்த டேபிள் மேலே வை. 50,000 எடுத்துக்கூடா. Ratu, ratu, satru, satru, sa 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 va va. உன் சொந்த ஊர்ல இருக்கிற உங்க வீட்டுக்கு வடக்கால இருக்கிற கேணியில ஒரு பச்சை புள்ள குடி புகுந்திருக்கு. 27 வருஷமா அது அங்க படுத்து கிடக்குது. அதுக்கு மனசுல ரணம். அந்த ரணம் ஆறாம உன்னை தேடி வந்திருக்கு. அந்த ரணத்துக்கு காரணம் உங்க சொந்தத்துல யாரோ செஞ்சவன. அதுக்கு வயத்துல 4 மாச சிசு. அம்மாவும் புள்ளையும் ஒரு கழிச்சு படுத்திருக்காங்க. அது வெளியிட்டு அடக்கம் செஞ்சா இன்றா பண்ணாத. 10 பவன் தங்கத்துல தொட்டில் செஞ்சு கொடுங்க. அதை கொண்டு போய் ஆளரவம் இல்லாத காட்டுல புதைச்சிட்டு திரும்பி பார்க்காம வந்துட்டா இந்த வீட்டுல நடக்கிற அக்கிரமம் நின்னுடும். இந்த பரிகாரம் எப்ப பண்றது? நாளைக்கு பண்ணிடலாம்டா. ராஜேஷ், எஸ் மேம். பணங்க பேக்ல பேக்ல இல்ல. நான் தானே வச்சேன். அப்ப எங்க போச்சு? அவர் பேக்ல பணத்தை வச்சதை நான் பார்த்தேன் மேடம். இங்க தானே எடுத்து பேக்ல அப்ப வச்சேன். எங்க போச்சு? எங்க போச்சு? இங்க தானே வச்சேன்.
ராஜேஷ் ராஜேஷ் எஸ் மேம். ஹலோ, என்னது? நான் உங்க வீட்ல கார் கேட்டேன். கார் கொடுத்தாங்களா? கார் அடிங் தீப்படி சைஸ்ல காரை கொடுத்துட்டு யாரை ஏமாத்துறீங்க? அதே தெருவில் தான் எங்க அண்ணி இருக்காங்க. 4வது வீடு. எங்கடா போன? சரி நான் வரேங்க. தேங்க்ஸ்மா. மகேஷ், அங்க என்னடா பார்த்துட்டே இருக்க? வா போலாம். 5 மணிக்கே கிண்டி வந்துட்டேன். நல்ல வேளை ஸ்பேர் கீ இருந்தது. புதுசா வேலைக்காரி யாராவது வச்சிருக்கியா? வீடெல்லாம் ரொம்ப நீட்டா இருக்கு. இந்தா மகேஷ் அம்மா டீ கொடுத்தாங்க, நீயும் சாப்பிடு. நீ எதுக்குமா வந்த? எதுக்கா? எத்தனை வாட்டி ஃபோன் பண்ண? எப்ப ஃபோன் பண்ணாலும் போனை வை, அப்புறமா பேசுறேன், 10 நாள் கழிச்சு பேசுறேன். என்னடா என்னாச்சு உனக்கு? அப்பா எங்க? மண்டபம் ஆடிட் போயிருக்காரு. டேய் பாத்துடா. என்னடா என்னடா அங்க இருட்டுல பாத்துட்டு இருக்க? மா, என்னடா? மா, என்னடா நீ முதல்ல கிளம்புமா. என்னடா சொல்ற? இந்த வீட்ல பேருக்குமா? என்னது? நிஜமாமா, இந்த வீட்ல பேருக்கு. ச்சே, எந்த ஏஜ்லடா இருக்க? அவன் மாஸ்க் சேட்டலைட் அனுப்புறான், நீங்க பே இருக்குன்ற. காலகாலத்துல உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா எல்லாம் சரியாயிடும். டேய் எங்கடா போற? நீ அப்படியே உட்காரு. மகேஷப்பா, எனக்கு அவசரமா ஒரு பீர் வேணும். என்னது பேரா? என்கிட்டயா? டெய்லி நைட்டு 12 மணிக்கு நீங்க மொட்டை மாடியில பீர் அடிக்கிறதுன்னு தெரியும். சத்தம் போடாதப்பா. எனக்கு உடனே பீர் வேணும். இன்னத்துக்கு எப்படி? மகேஷம்மா, இது நானே தரேன். எங்கடா போன? டேய் என்னடா இது வீட்ல பியர் பாட்டில்? ஏய் எங்கடா எடுத்துட்டு போற? டேய் எங்கடா கூட்டிட்டு போற? ஏண்டா நீ பியர் குடிப்பியா? மெதுவா பேசு. எத்தனை நாளா இந்த பழக்கம்? ஞாபகம் இல்ல. என்னது? அப்பாக்கு தெரிஞ்சா என்ன தெரியுமா? ஏண்டா பியர் குடிக்கிறியா? அப்பாக்கு தெரிஞ்சா என்ன தெரியுமா? ஹலோ, மிஸ்ஸஸ் ஜானகி சவுந்தரராஜன். ஸ்பீக்கிங். மண்டபம் கோஸ்ட் கார்டுல இருந்து டாக்டர் சுரேஷ் பேசுறேன் மேடம். மண்டபத்துல இருந்தா? எஸ் மேம். ஒரு சின்ன பிரச்சனை, கொஞ்சம் பதறாம கேளுங்க. இங்கே ஆடிட் வந்த உங்கள் ஹஸ்பண்ட் மிஸ்டர் சவுந்தரராஜனுக்கு ஒரு மைனர் ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட்டா? எஸ் மேம். அவர் இடது காலில் ஒரு சின்ன ஹேர்லைன் இருக்கிறார். இப்போ எங்கள் ஹாஸ்பிட்டல் தான் இருக்கார். அவரை வீட்டுக்கு போக சொன்னோம், அவர் கேட்க மாட்டேங்கிறார். வீட்டுக்கு தெரிய வேணான்னு சொல்கிறாரு. பட் ஹி நீட்ஸ் சம்படிஸ் அசிஸ்டன்ஸ். எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஸ்டாஃப் ஃபெசிலிட்டி ரொம்ப கம்மி. ஸோ யாராவது வந்து அவரை கூட்டிகிட்டு போனால் நல்லாயிருக்கும். என் நம்பர் உங்களுக்கு எப்படி தெரியும்? வெல், உங்கள் ஹஸ்பண்ட் அன்கான்ஷியஸாக இருக்கும்போது அவர் பாக்கெட்டில் செக் பண்ணும்போது இருந்த ஒரு டைரியில் உங்கள் நம்பர் இருந்துச்சு. சாரி டு டூ தட் மேம். டாக்டர். எஸ் மேம். போனை உங்க பக்கத்துல இருக்க என் பையன்ட்டு கொடுக்குறீங்களா? மேம். டேய் பொறுக்கி சித்தார்த், என்ன உன் ஃப்ரெண்ட் வச்சு டிராமா பண்றியா? உங்க அப்பா மண்டபம் ஆடிட் போயிருக்காருன்னு நான் போய் சொன்னேன். அவர் வீட்ல உட்காந்து 2020 கிரிக்கெட் பாக்குறாரு. லீவ் போட்டு கிரிக்கெட் பாக்குறாரு.